கல்யாண நகை காணாம போயிடுச்சேன்னு நானே பதட்டத்துல இருக்கேன். நீங்க என்ன ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுவேன். எனக்கு என்னமோ இந்த இசை மேலதான் டவுட் இருக்கு. அவதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ரூமுக்கு போய் செக் பண்ணுங்க. ரூம்லயா? என்ன என்ன விஷயம் இது? அநியாயமா இருக்கு. நகை காணாம போனது பத்தி எனக்கு என்ன தெரியும்? இவங்க எதுக்கு என்ன பத்தி இவ்ளோ அபாண்டமா பேசுறாங்க? எங்க என் தங்கச்சி வர்ஷினிக்கு நானே கெடுதல் நினைப்பனா? உங்களுக்கு என்ன புடிக்காட்டி கோவமா 4 திட்டு வேணா திட்டிருங்க. இந்த மாதிரி வீண் பழி மட்டும் என் மேல போடாதீங்க. இசை, திரும்பவும் நான் சொல்றேன், உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஆனா ஏன் மனசுல பட்டத நான் சொல்லாம இருக்க மாட்டேன். ஏன் வீட்ல இப்படி ஒரு திருட்டு நடந்தா நான் டென்ஷன் ஆக மாட்டேனா? இது உங்களுக்கு மட்டும் வீடு இல்ல, எனக்குமே இதான் வீடு. நான் இந்த வீட்டோட மருமக. என் வீட்லயே நான் திருடுவேனா? ஓ, இது உங்களுக்கு தான் வாய் இருக்குங்கிற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சரி 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 இரு, நீ பதட்டப்படாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இத பாருங்க அத்தை, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, எதுவுமே சரியில்லை. என் பேச்சு சரியில்லைதான். வாங்க வாங்க. இதுதான் இவங்க எப்படி பண்றாங்க. இரு இசை, பாப்போம். இங்க இல்ல. பாக்கிறதுக்கே நல்லா இல்லப்பா. இசை ரொம்ப பாவம்பா. இந்த பாருங்க, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவங்க வந்து என்கொயரி பண்ணட்டும். மோப்பனாய கூட்டிட்டு வந்து யார் நகை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. ஐயோ, இவன் வேற திடீர்னு குட்டியை குழப்புறானே. போலீஸ்க்கு போனா அது எனக்கு சிக்கலாயிடுமே. எங்க இல்ல. என்ன சுபத்ரா இதெல்லாம்? நகையை காணும் எல்லாரும் பதறினப்போ நீங்க தான் இசை மேல டவுட் இருக்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, உள்ள வந்து தேடி ஆகணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஏன் நகையை நீங்களே கொண்டு வந்து வச்சுட்டு இசை மேல பழைய போடக்கூடாது? எனக்கு இதுல தாங்க டவுட் இருக்கு. ஏய் விஷால், ஏதாவது உளராத. உன் பொண்டாட்டிக்கு நீ வக்காலத்து வாங்க, அத நான் வேண்டாம் சொல்லல. அதுக்காக ஏன் மேலேயே நீ பழிய போடுவியா? எங்க பாரு விஷால், இசை மேல பழி போட்டா எனக்கு என்ன லாபம்? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு இசை மேல வெறுப்பு, அவ்வளவுதான். சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். ஒருவேளை இசைய நகை எடுத்திருந்தா மொத்த நகையும் இங்கதானே இருந்திருக்கணும். ஏன் கொஞ்ச நகை தான் இருக்கு? பேலன்ஸ் எங்க? அத இசை கிட்ட கேளு. ஏன் எதுக்கு அவகிட்ட கேட்கணும்? இல்ல, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பந்தக்கால் நட்டினதுல இருந்து நானும் இசையும் ஒன்னாதான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இசை எப்படி நகை எடுத்திருப்பா? சரி, அப்படியே எடுத்திருந்தாலும் இசை இந்த நகை எடுக்கிறதுக்கான இன்டென்ஷன் என்ன? அது ஏதாவது சமாளிடி. இன்டென்ஷனை பத்தி விஷால் கேக்குறாரு. இசைக்கு இப்ப இருக்கிற ஒரே இன்டென்ஷன் அசோக் வர்ஷினியோட கல்யாணத்தை நிறுத்துறதுதான். என்ன இதென்ன முட்டாள்தனமான பேச்சா இருக்கு? இந்த நகையை திருடினா கல்யாணம் நின்னுடுமா? நான் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்? எப்ப நீங்க இசை மேல சந்தேகப்பட்டீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்.
என்ன சொல்றடா? சொல்றமா, இப்ப நான் சொல்றேன். இந்த வீட்ல யாரு நம்புறாங்களோ இல்லையோ, நான் இசையை நம்புறேன். இசை இந்த நகையை எடுக்கல. இந்த நகையை யாரு எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்கன்னு சீக்கிரமா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றேன். ஸ்ரீஜா, விஷால், அம்மா தான் ஏதோ கோபத்துல பேசுறான்னா நீயும் என்கிட்ட புரியாம கோபப்படுற? இல்லப்பா, இங்க இருக்கிறவங்க இசை மேல என்ன வேணாலும் தப்பு சொல்லி இருக்கலாம். கேவலம் ஒரு நகையை திருடி வச்சிருக்கான்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. டேய். நீங்களே சொல்லுங்க, அப்படிப்பட்ட பொண்ணாப்பாவ? அதுக்காகவே இசை மேல எந்த தப்பும் இல்ல நான் ப்ரூவ் பண்றேன். அது என்னோட கடமையும் கூட. அம்மா, என்னம்மா அது? நீங்களே இப்படி பேசினா எப்படிம்மா? ராகவ், என்னோட மனசுல இருக்கிறத தான் நான் பேசியிருக்கேன். மத்தவங்களுக்காகலாம் நான் பேச முடியாது. ஏய் சுபத்ரா, பல்லவி, பல்லவி, இந்தா அன்னைக்கிட்ட கொடுத்துரு. விஷால், நீ கவலைப்படாம போ. தேங்க்ஸ்டா, நான் வரேன். ரைடா, டேக் கேர். இந்தாங்கம்மா, உங்க நகைக்கு 6 லட்சம். வட்டில எடுத்தது போக இதுல 6 லட்சம் இருக்கு. 6 லட்சம் தானா? இந்த நகையெல்லாம் வித்தா எவ்வளவு கிடைக்கும்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்க நகையை எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அது இல்ல சேட்டு, நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டேன். நாங்க அடகுக்கு மட்டும்தாம்மா வாங்குவோம், மற்றபடி விலைக்கெல்லாம் வாங்குறது இல்லை. அது தேவையில்லாத ரிஸ்க். உங்களுக்கு பணம் வேணும்னா எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா உங்க நகையை திருப்பி கொடுத்துட்றேன். இல்ல இல்ல, எனக்கு பணம் தான் வேணும். சரிங்கம்மா, மறக்காம வட்டியை கட்டிடுங்க. சரி, அதெல்லாம் கட்டிடுவேன். சரியா இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீஜா நகை விஷயமா யார்கிட்டயும் போன்ல பேசலனா அப்ப நகை எப்படி காணாம போயிருக்கோம்? ஒன்னும் புரியலையே. I'm so sorry. ஐயோ, பார்த்து வர மாட்டீங்களா? சாரிங்க, ஒரு அட்ரஸ் தேடிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. சாரி.